சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 081. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு குற்றமும் பின்னணியும் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்து பூராகவும் பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய, எல்லோரையும் பதட்டத்துக்குள்ள உள்ளாக்கி இருக்கக்கூடிய, அதிர்ச்சிக்குள்ள உள்ளாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பத்தி இன்றைய பதிவுல பார்க்க போகிறோம். நாடு பூராகவும் இருக்கிற மக்கள் மத்தியில இதை பத்தி தான் பேச்சாவே இருக்கு. சுவிட்சர்லாந்து என்றது எந்த அளவுக்கு உலகத்தோட மிக பெரும் பார்வையோடு இருக்கு, அதாவது பாதுகாப்பான நாடுகள்ல திகழ்றது. ஏன் மிக முக்கியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களும் பணக்காரர்களும் சரி, இப்போது பாதுகாப்பான நாடு, அரசியல் ஸ்திரத்தன்மையும் அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி ஓடி வந்து குடியுரிமையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியான பாதுகாப்பான நாட்டுல இப்ப மிகப்பெரிய குற்றமே நடந்துட்டு இருக்கு. அதனால பாதுகாப்பு நாடு என்ற விஷயமே கேள்விக்குறியாக மாறிடுமோ அப்படி என்ற மிகப்பெரிய பதட்டமும் கவலையும் இருக்கு. அன்றைய காலங்கள் எப்படியான ஒரு விஷயம் சவாலாகவே மாறி இருக்கிறது, குற்ற அலையாகவே தொடருது. குறிப்பா 2026 ஆண்டினுடைய பிப்ரவரி மாதத்திலிருந்து எடுத்துக்கிட்டா ஆடம்பர கார்கள் நிறைய காணாமலே போயிடுச்சு. அதாவது ஆடம்பர கார் விற்பனை நிலையங்களை குறிவைச்சு திட்டமிட்டு இந்த தொடர் திருட்டு சம்பவங்கள் பதிவாகுது. அதாவது ஆடம்பர கார்கள் சம்பந்தமான மிக முக்கியமான குற்ற பிரச்சனையை தான் சொல்ல போகிறோம். இந்த சம்பவம் எல்லாம் வெறுமனே பொருளாதார இழப்பு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பொதுமக்களோட பாதுகாப்பையும் நேரடியா இது பாதிக்குது. ஃபெட்போல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டோட தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் 180க்கும் மேற்பட்ட திருட்டு முயற்சிகளும் பதிவாகி இருக்கின்றாங்க. இதுல ஃபெராரி, லம்போகினி, மெர்சிடிஸ், ஏன் BMW போன்ற உயர்நிலை வாகனங்கள் தான் திருடர்களோட குறியாகவே இருந்திருக்கு. இந்த வாகனங்கள் ஒவ்வொன்றினுடைய மதிப்பையும் பார்த்தா 1 லட்சம் யூரோவையும் தாண்டுது. இதனால குற்ற கும்பல்களுக்கு ஈஸியாகவே மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இது மாறுது. இந்த குற்றங்கள்ல மிகுந்த கவலைக்குரிய அம்சம் என்னன்னு தெரியுமா? திருட்டுக்கு அப்புறமா இடம்பெறக்கூடிய போலீஸ் துரத்தல் தான். ஏன்னா பல சம்பவங்கள்ல குற்றவாளிகள் வந்து அதிவேகத்துல போகும்போது போலீசாரும் அதிவேகத்துல சென்று அவர்களை பிடிக்கிறதுக்கு முயலுவாங்க. இந்த சந்தர்ப்பத்துல பெரும் விபத்துகள் பதிவாகி இருக்கு, உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கு. இதுல சில சந்தர்ப்பங்கள்ல வந்து குற்றவாளிகள் கைதாகி இருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்கள்ல பெரும்பாலானவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் அப்படின்னு சுட்டி காட்டப்படுது. அதுவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கைது செய்யப்பட்டவர்கள்ல 14 வயது சிறுவன் கூட இருக்கிறதா ரொம்பவே கவலையும் பேர் அதிர்ச்சியுமான விஷயம். இப்படி இருக்கும்போது இந்த சம்பவங்களினுடைய பின்னணி என்ன என்றது ஆராயறதுக்காக ஸ்வான்சிக் மினுத்தன் இருக்கு இல்லையா, அதாவது செய்தி நிறுவனம் பல வாரங்களா நீண்ட விசாரணையை மேற்கொள்ளுது. இறுதியில பைரினீஸ் ஓரியன்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்குமான எல்லைக்கு அருகில ஒரு கும்பல், அதாவது இப்படியான திருட்டு செய்யக்கூடிய கும்பல் ஒன்ன கண்டுபிடிச்சு நேர்காணல் செய்கிறாங்க. அந்த கும்பலினுடைய தலைவர்கள் ஜானி, அத்தோட போவி. இவங்களுடைய பேரெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்காகவே மாற்றப்பட்டிருக்கு. 2 பேருமே பிரெஞ்சு குடியுரிமை வச்சிருக்கிறவங்க. மேக்ரப் வம்சாவளியை சேர்ந்தவங்க. அத்தோட இரட்டை குடியுரிமையும் இவங்கள்ட்ட இருக்கு. இந்த இருவரோட கூற்றுப்படி பார்த்தோம்னா, அவங்க ஏப்ரல் மாதத்திலிருந்து சுமார் 10 இருந்து 15 வரைக்கும் ஆடம்பர கார்களை குறிவைச்சு திருடுனாங்களாம். அதுக்கப்புறமா அந்த எண்ணிக்கையை திருத்தி 20 கூட்டுனாங்களாம். அவங்க குறிப்பா ஃபெராரி, லம்போகினி போன்ற உயர்நிலை சூப்பர் கார்ஸ் தான் எங்களுடைய இலக்கே அப்படின்னு சொல்றாங்க. சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சம்பவத்தை குறிவைச்சா அந்த இரவிலேயே ட்ரெயின் மூலமா சுவிட்சர்லாந்துக்கு வந்துட்டு திரும்பும் போது என்ன பண்றாங்கன்னா, சென்காலன்ல பதிவான மெர்சிடிஸ், அதுபோல ஸ்விட்ஸ் கண்டோன்ல பதிவான ஃபெராரி, அதோட BMW இதனோட சேர்ந்து பிரான்சுக்கு திரும்பி போறாங்க. ஜானியும் பாபியும் சேர்ந்துதான் இந்த திருட்டு முறையை ஆரம்பிச்சதாகவும், இப்போ பல்வேறு கும்பல்கள் வந்து அவங்கள பின்பற்றி வாரதாகவும் பெருமையா சொல்றாங்க. இதுவே இப்போ சுவிட்சர்லாந்துல ஒரு ஆர்கனைஸ்ட் கிராஸ் போர்டர் கிரைம் நெட்வொர்க்கா வளர்ந்து போய் கிடக்கு. ஆனா இவங்க தங்களை குற்றவாளி
குற்றவாளிகளா கருதவே இல்லை. இது வெறும் திருட்டு மாத்திரம்தான், நாங்க ஆயுதம் எல்லாம் பயன்படுத்தல், அதனால நாங்க கிரிமினல் கிடையாது அப்படின்னு வாதிடுறாங்க. அதோட வேலை செய்யறதை விட திருடுறது ரொம்பவே எளிது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லாபமும் அதிகமா கிடைக்குது அப்படின்னு கருத்து வடிகிறாங்க. இந்த மனநிலைதான் இப்போ இளைஞர்களினுடைய அபாயகர சிந்தனைக்கு வழிவகுக்குது. இப்படியான சிந்தனைக்குள்ள உள்ளாகிறதுக்கு அவங்களுடைய சமூக பின்னணியின் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டு பேருமே ஏழ்மை நிலையிலையும் வாய்ப்புகள் குறைந்த பகுதிகளிலையும் வளர்ந்தவங்க. ஜோனி 13 வயதிலேயே போதைப் பொருள் விற்பனையை ஆரம்பிச்சாரு. பாபி ஆன்லைன் மோசடிகள்ல ஈடுபட்டாரு. பல்கலைக்கழக கல்வி முடிச்சதுக்கு அப்புறமா வேலை கிடைக்காம இருந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள் செஞ்சிருக்காங்க, ஆனா வேலை கிடைக்கல அப்படின்றாங்க. அதையும் தாண்டி மிக முக்கியமான குற்றச்சாட்டு, பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானுடைய அரசாங்கத்துக்கு கீழே பிரான்ஸ்ல வாழ்றது ரொம்பவே கடினமா இருக்கு, அதனாலதான் இப்படியான குற்றத்தை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. சுவிட்சர்லாந்து போலீசார் இந்த பிரச்சனைக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை இப்ப மேற்கொள்றாங்க. எல்லை கண்காணிப்பு எல்லாம் இப்போ வலுப்பட்டு இருக்கு. பிரான்ஸ் போலீசாரோடு இணைந்து தகவல் பரிமாற்றம் இடம்பெறுது. அண்டர்கவர் ஆபரேஷனும் மேற்கொள்ளப்படுது. அதோட ஹை ஸ்பீட் பர்சூட் யூனிட்ஸ் தயாராகவும் வைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக வாலிசலன் போன்ற பகுதிகள், அதாவது எல்லை பகுதிகளில் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த குற்ற அலை இருக்கு இல்லையா, திருட்டு கும்பல் இருக்கு இல்லையா, முழுமையா கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஜோனியாத்தோட பாபி போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒரு நாள் கைதாகலாம், ஆனா அதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே பணத்தை சேமிச்சு வச்சிருக்கிறதாகவும் இப்போ அவங்களுக்கு விடுமுறையா இருக்கிறதால அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் காசு மூலமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழு சம்பவமே ஒரு முக்கியமான கேள்வியை தான் எழுப்புது. இது வெறும் கார் திருட்டு பிரச்சனையா இல்லைன்னா ஒரு ஆழமான சமூக பொருளாதார தோல்வியினுடைய விளைவா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சுவிட்சர்லாந்து போன்ற பாதுகாப்பான நாடுகளிலும் சர்வதேச அளவில் இணைந்த குற்ற வலையமைப்பு உருவாகி வாருது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய சவால்களை ஏற்படுத்தலாம். மிக முக்கியமாக எல்லோரும் அவதானமாக இருக்க வேண்டிய கடப்பாடும் இருக்கு. இந்த மாதிரி சுவிட்சர்லாந்தில் இடம்பெறக்கூடிய ஆழமான பல கிரைம் செய்திகளை தமிழ்ல தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.